குளம் ஒன்றுமே செய்யலை. இப்படியே காடு மூடி ஒவ்வொரு வருஷமும் பாதிப்புகள்லாம் கூடிக்கொண்டிருக்க வழியும் நாங்களும் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் கடிதங்கள் கொடுத்துருக்குறோம். எல்லாருக்கும் திணைக்கள ரீதியாகவும் சரி எல்லாருக்குமே கொடுத்துருக்குறோம். ஆனால் இந்த வரைக்கும் இந்த இதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் ஒருத்தருமே செய்ததில்லை. வருஷா வருஷம் இதெல்லாம் பாதிப்பு தான். ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் வந்தோடனே வானால் தண்ணி பாய ஒழிக்கிறோம். வான் முழுமையாக உடைஞ்சு தண்ணி இப்போவும் பாஞ்சு கொண்டான் இருக்கு. இப்போ கூட ஒரு குறிக்கப்பட்ட அளவு தண்ணி தான் இதில் பார்த்து நாங்கள் தேக்கி வச்சுக்கிறோம். மீதமான உள்ள தண்ணி கூட பாயும். ஒரு 10 நாளைக்கு மழை இல்லையாண்டா எங்கள்கிட்ட 120 ஏக்கர் வெள்ளாமே வந்து அழிகிற ஒரு நிலை தான் இருக்குது. இது போன வருஷம் முழுமையாக அழிஞ்சு போன ஒரு பிரதேசம். இந்த தண்ணி இல்லாததால் போன வருஷம் 120 ஏக்கர் வெள்ளாமையிலையும் ஒரு பிடிச்ச வெள்ளாமோட ஒரு திரும்பட்டையில் எல்லாரும் அழிக்க விட்டார். அவை நாங்களே தான் குறைக்கணும்னா எங்களுக்கு எந்த ஒரு வகையில் இருந்தாலும் இந்த குளத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு வேலையெல்லாம் செய்து இதில் வந்து 120 ஏக்கரில் கிட்டத்தட்ட 44 குடும்பம் இதை நம்பி இருக்குது. இன்னும் 70 ஏக்கர் இந்த குளம் புனரமைப்பு செய்யப்பட்டால் இன்னும் 70 ஏக்கர் காணியதோட சேர்த்து 200 ஏக்கர் வரையான நிலம் இந்த குளத்துக்குள்ள நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய மற்ற காலபோகம் சிறுபோகம்ன்றதில் 2 போகமே செய்யலாம். அந்த அளவுக்கு பெரிய குளம், நல்ல நீர் பிடிக்கக்கூடிய பிரதேசம் இருக்குது. மற்ற நீர் வரத்து கூடனா குளம் ஒரு குறிப்பிட்ட மழை பெய்தாலே எங்களுக்கு குறிப்பிட்ட அளவு தண்ணி வந்த உடனே குளம் பாய ஒழிக்கும். அவ்வளோத்துக்கு நீர் வரத்து கூடனா குளம் மழை ஒரு சாதாரண மழையோடய எங்களோட குளத்துக்கு தண்ணி வரக்கூடிய நிலை இருக்குது. மற்றது இந்த குளத்தை முழுமையாக புனரமைப்பு செய்தால் எங்களுக்கு 2 போகம் நாங்கள் நம்பிக்கையாக இந்த குளத்துக்குள்ள வயல் செய்து வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. தண்டுவான் ஜிஎஸ் பிரிவில் உள்ள அலாயில் போன்ற குளம். இதை விட மேலதிக குடும்பங்கள் இருக்கு. இப்போ அயல் கிராமத்தோட இதோட அண்டி வாழ்ற கிராமத்தில் காணியும் இங்கே இருக்கு. 150 குடும்பத்துக்குரிய இப்போ இதில் இந்த பயனடைகிறது அந்த குடும்பங்களும் மறைமுகமான வருஷமா இது இப்போ கலைஞ்சது 35 வருஷத்துக்கு மேலே இந்த குளத்துக்கு யாருமே கை வைக்காமல இது செய்யாமல. உதாரணத்துக்கு சொல்ல போனால் கட்டுநிலை இருந்து அப்படியே இருக்கு. கருங்கல்லால் கட்டினா அப்படியே மஞ்சாக போடாட்டி இதில் வர தண்ணி முழுக்க தேங்காமல் அப்படியே பாஞ்சிருமெண்டா கண்டு இந்த மஞ்சாக்க போட்டு இல்லை மறைச்சி வச்சுக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த வேலையை தான் நாங்கள் இவ்வளோ காலமாக செய்து கொண்டு இந்த குளத்தில் தண்ணியை மறைச்சி வச்சு எங்களோட பயிற்சிக்கு நடவடிக்கையை ஈடுபடுத்தி கொண்டிருக்கோம். இந்த கல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், பண்டரவனியின் காலத்தில் கட்டப்பட்டதுக்கு பிறகு இதில் எந்த புனராய்ப்பு விளக்கிட்டங்களும் இங்கே நடக்க இல்லை. உங்களுக்கு அது பார்க்கவே தெரியுது. ஆகவே அதுக்குரிய புனராய்ப்பு வேலைகளை செய்ததுக்கு தான் நாங்கள் உங்கள்கிட்ட தயாராக கேட்டுக்கொள்வோம். இல்லை இப்போ தெரிகிற இந்த வயல்வெளி தான் இந்த குளத்துக்குரிய காணியாக இருக்குது. இந்த வயல்வெளிக்குரிய நீர் பாசனம் தான் இந்த பகுதியிலேருந்து நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கோம். மற்ற இந்த கட்டும் எங்களோட சொந்த செலவில் தான் நாங்கள் இவ்வளோ டோசர் போட்டு இடித்து நீட்டாக்கி வச்சுக்கிறோம். இந்த வருஷம் 1.5 லட்சம் ரூபா காசு வரையில் பங்காளிகள் இதுக்கு செலவிட்டுருக்கோம். உடைப்படுத்துக்கிற பாவி தான் குளம் உடைஞ்சு கிடக்குது. இவ்வளோ 35 வருஷமாக இப்படியே தான் இந்த தண்ணி வெளியேறி கொண்டிருக்கு. இதில் பாயிற ஒரு நாளை பாயிற தண்ணி எங்களுக்கு காணும். தேக்கி வச்சுருந்தா எங்களை எல்லாமே முழுமையாக நாங்கள் பாதுகாத்துக்கூடிய தண்ணி ஒவ்வொரு நாளும் இதில் வெளியேறி கொண்டிருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து பாயிட்டு யாருமே கவனி பெற நிலையில தான் இப்போ தொடர்ச்சியாக 35 வருஷத்துக்கு மேலே இப்படியே இடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. யாருமே வந்து பாதி இல்லை. இப்போ நாங்கள் இருக்கிற சிலவில் பங்காளி எல்லாம் சேர்ந்து 1,50,000 ரூபாய் செலவழிச்சு கட்டிகளை துப்புரவு செய்து கடந்த குழந்தை ஒரு ஆளை காட்டக்கூடிய நிலையில் வச்சிருக்கிறோம். இதை விட மேலதிகமாக எங்களால் செய்யக்கூடிய அளவு எங்கள்கிட்ட சக்தி இல்லை. அதை தயவு செய்து புனரமைப்பு செய்திருக்கிறது உங்கள்கிட்ட தயவாக மன்றாட்டமாக கட்டுக்கொள்ளும். இதாக உங்களோட நிலைமையை நீங்கள் கண்ணால் பார்க்கணும்னா கண்ணா உங்களை கொடுத்து காணிக்கும். இப்போ இதில் வந்து 200 ஏக்கர் வரையில் தண்ணி வரக்கூடிய நிலம் இருக்குது. இதை முழுமையாக கட்டி தந்தீங்கன்னு சொன்னால் 200 ஏக்கர் வெள்ளாமல் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மாதிரி காலமும் திரும்பவும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மாதிரி நீர்வளம் இருக்குது. அதே 150 குடும்பம் இந்த குளத்தை நம்பி தான் தொடர்ச்சியாக தீர்த்து கொண்டிருக்கிறோம். அதை தயவு செய்து கட்டி தருமாறும் தாழ்மையாக கட்டுப்படுறோம்.